பிரைஸ் த லார்ட். சங்கீதம் 40 2 பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் எப்படிப்பட்ட மனுஷனை கண்மலையின் மேல் நிறுத்துகிறார் என்பதை பார்க்கலாம். முதலாவதாக, மனுஷன் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறான்? ஆதியாகமம் 2 சொல்லுகிறது, மனிதன் மண்ணுக்கு ஒப்பாயிருக்கிறான். சங்கீதம் 90 சொல்லுகிறது, மனுஷன் தூசிக்கு ஒப்பாயிருக்கிறான். சங்கீதம் 90 சொல்லுகிறது, மனுஷன் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 64 சொல்லுகிறது, மனுஷன் களிமண்ணுக்கு ஒப்பாயிருக்கிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 சொல்லுகிறது, மனுஷன் மரத்திற்கு ஒப்பாயிருக்கிறான். யாக்கோபு 4 சொல்லுகிறது, மனுஷன் மறைந்து போகிற புகைக்கு ஒப்பாயிருக்கிறான். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, 8 சங்கீதம் 4 மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறது. ஏசாயா 53 நாம் எல்லாரும் வழி தப்பி திரிகிற ஆடுகளைப் போல இருந்தோம். ஆனாலும் சங்கீதம் 115 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வழி தப்பி திரிகிற ஆடுகளைப் போல இருந்தோம். புகைக்கு ஒப்பாயிருந்தோம், களிமண்ணுக்கு ஒப்பாயிருந்தோம், புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறோம், மண்ணுக்கு ஒப்பாயிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அதனால்தான் 1 கொரிந்தியர் 6 சொல்லுகிறது, தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாக மாற்றி இருக்கிறார். எனவே யோவான் 15 வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் தாம் பராமரிக்கிற இயேசு என்கிற மெய்யான திராட்சை செடியின் கொடிகளாய் நம்மை அவரோடு இணைத்து விட்டார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நீங்கள் தேவன் தங்குகிற ஆலயமாக மாறிவிட்டீர்களா? மாறிவிட்டீர்கள் என்றால் நீங்களும் இயேசுவோடு கூட இணைந்து விட்டீர்கள். நல்ல கனிகளை கொடுங்கள். God bless you.